எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அப்படியே நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, அந்த வசனங்களை கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை வல்லமை உள்ளதும், இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதும், இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளை சுத்திகரித்து ஒரு தேவ பாத்திரமாய் மாற்றும்படியாய் வாஞ்சிக்கிறேன் அப்பா. இது உம்முடைய சித்தமும் உம்முடைய சத்தமாய் இந்த இடத்தில் தொனிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு கடைசி தருணத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. இனி காலம் எங்களுக்கு வாய்ப்பதில்லை ஆண்டவரே. இனி எங்களுக்கு சமயம் தகப்பனை வந்து சேர்வதில்லை ஆண்டவரே. இந்த கொஞ்ச காலம் உம்முடைய நாம மகிமைப்பட எங்க ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இது ஓடக்கூடிய காலம், இது கண்ணீர் சிந்த வேண்டிய வேலை ஆண்டவரே. முழங்கால நின்று மன்றாடக்கூடிய ஒரு தருணமாய் இருக்கிறபடியால் இதற்கு ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜாவே. நீர் ஜீவனுள்ள இரட்சகர் என்பதை இந்த இடத்தில் வல்லமையாய் வெளிப்படுத்துவீராக. கர்த்தருடைய சத்தம் அக்கினியாய் தொனிக்கப்படட்டும். கர்த்தருடைய சத்தம் அக்கினியாய் வெளிப்படட்டும் ராஜாவே. நீர் பேசுவீராக. நான் மண் என்பதை நினைவு கூறுகிறேன். கர்த்தராகிய ஆவியானவர் எங்கள் மத்தியில் உம்முடைய சுத்த ஜீவ வார்த்தை பொழிந்தருளும்படி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இதோ, தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம். இந்த அழைப்பை மிகவும் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனென்றால் இதை சரியாய் செய்தால் நீங்கள் இடறுவதில்லை. நாம் நினைக்கிற இடறுதல் என்றால் என்ன? ஒருவன் இதை செய்யாவிட்டால் பரலோகத்தில் போவதில்லை, இடறி பாதாளத்துக்குள் விழுகிறான். ஒருவன் இதை செய்யாவிட்டால் அவன் இடறுகிறான். அந்த இடறல் அவனை பாதாளத்தில் தள்ளும். அந்த இடறல் அவனை விழுந்து போக செய்யும். ஒருவனுடைய அந்த இடறல், அவன் இடறி விழுந்திருப்பானால், அவன் விழுந்து போனானால் அவனை பாதாளத்தில் விழத்தள்ளும். ஆகையால் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அழைப்பை குறித்து இன்றைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்கள் அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதை எவ்வண்ணமாய் ஆயத்தப்படுத்துகிறீர்கள், எவ்வண்ணமாய் செயல்படுத்துகிறீர்கள்? அழைப்பை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த நோக்கத்தை நம் மத்தியில் வைத்திருக்கிறார். கவனிங்க. நாம் எத்தனையோ வருடமாய் திருச்சபைக்கு கடந்து வருவோம், திருச்சபையில் செயல்படுகிறவர்களாய் காணப்படுவோம். இயேசு விரும்புகிற ஒரே ஒரு காரியம், அவர் உங்களை ரட்சித்ததற்கும் உங்களை ஆலயத்தில் இணைத்ததற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. தாவீது சொல்கிறான், இந்த யுத்த களத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்ததற்கு ஒரு விசேஷித்த அழைப்பு உண்டு. இந்த அழைப்பை குறித்து நாம் எப்படியாய் செயல்படுகிறோம்? இதைத்தான் இன்றைக்கு என்ன பண்ணுகிறார்? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அழைப்பு என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு அழைப்பு என்றால் என்ன? அழைப்பின் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனா, இல்ல கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? இதை குறித்து நாம் எப்படி அறிந்து கொள்ளுவோம்? இதைத்தான் இன்றைக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அவர் சொல்லுகிறார், நீ அழைத்திருக்கிற, ஆண்டவர் அழைத்திருக்கிற அந்த அழைப்பை என்ன பண்ணு, தெரிந்து கொள். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்படின்னா அழைப்புன்னு என்ன? ஒருவனை ஜெபிக்க அழைத்திருக்கிறார், அதில் அவன் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒருவனை இயேசு வண்டையில் அழைத்து வரும்படியாக உனக்கு தேவ வார்த்தைகளை கொடுக்கிற ஒரு ஆலோசனையோ ஒரு காஸ்பலுடைய ஞானத்தையோ உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒருவனை சபையில் கூடி ஜெபிக்க வைக்கும்படியான ஒரு ஜெபக்குழு நடத்த தலைவனாய் வைத்திருப்பார், அதில் ஒருவனை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒருவன் தேவ சமூகத்திலிருந்து அந்த வெளிப்பாடை பார்த்து அதை மற்றவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து, நீ இந்த காரியத்தில் செய்கிறாயா இல்லையா என்று அவனை அனுதினமும் கவனித்து அவைகளில் அவன் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகளில் ஆலயத்தில் இதோ அவன் ஆத்துமாக்களாய் விசுவாசியாய் மாத்திரம் அல்லாமல் ஆலயத்தின் செழிப்பும் சேமத்திற்கு அவன் பாத்திரவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நாம் கொடுக்கிற ஆலயத்தில் கொடுக்கிற காணிக்கைகள் ஆலயத்தின் பணிக்கு, ஆலயத்தின் ஒவ்வொரு காரியங்களுக்கு அது செயல்படும். ஆனாலும் நாம் கொடுக்கிற உழைப்பு தான் பரலோகத்திற்கு கொண்டு போகும். அதுதான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். நம்முடைய சாட்சி சபைக்குள் கடந்த வாரம் என்னை கர்த்தர் பயன்படுத்தினார், பாதுகாத்தார், என்னை வழி நடத்தினார் என்று சொல்லுகிறோம். அல்லங்க, ஒருவனுக்கு வாழவே முடியலன்னு சொல்லும் போது சொல்லணும், இவ்வளவு நாள் நான் வாழ்றேன், அது கர்த்தருடைய கிருபை. அந்த கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை சுகமாகும், அது சேமமாகும், அது ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்கிறோம் அல்லவா? அதுதான் சாட்சி. அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். என்கிட்ட வந்துகிட்டு ஆண்டவர் என்ன கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா எனக்கு தான் ஆண்டவரை தெரியும் இல்லையா? நீங்க சொல்றதுனால எந்த நாமம் மகிமைப்பட போகிறது? இல்லைங்க. ஒரு 2 பேரை கூட்டிட்டு புதுசா வந்துட்டு அதில் இந்த இடத்துல நம்முடைய சபை விசுவாசி ஒருவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி வியாதியில இருந்தேன், டாக்டர் சொன்னாரு முடியாதுன்ட்டாரு. அந்த நேரத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அது அவனை கர்த்தருடைய நாமத்துக்குள்ள என்ன பண்ணும்? அழைத்து கொண்டு போகும். சாட்சிகளுக்கும் ஒரு விசேஷித்த நோக்கம் இருக்கிறது. சாட்சிகளும் ஒரு மனிதனை தட்டி எழுப்பத்தக்கதாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஒரு அசைவை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். வேதத்தில் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? எருசலேம்ல சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. 1:8 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப இந்த இடத்துல ஒரு சாட்சி சொல்லியிருக்கு. முதலாவது எருசலேமில் இந்த சீசர்கள் அங்கே காத்திருந்தார்கள், தேவ பலனை பெற்றார்கள், அபிஷேகம் பெற்றார்கள். எருசலேம் முழுவதிலும் கர்த்தருடைய வல்லமை என்ன பண்ணாங்க? பறைசாற்றினார்கள். அடுத்தது அந்த எழுப்புதல் தீ யூதயா முழுவதிலும் என்ன பண்ணிச்சு? அக்னியாய் கடந்து போயிற்று. யூதயாவில் ஒரு பெரிய அசைவு உண்டாயிற்று. அடுத்தது பிலிப்பை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல அவர் அந்த சமாரியா பட்டணத்துல போய் என்ன பண்றாரு? ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுகிறார். அந்த இடத்தில் வாசிக்கப்பட்ட 3 இடங்களில் என்ன உண்டாயிற்று? அந்த வார்த்தை நிறைவேறிற்று. இன்னும் நிறைவேறாத ஒரு இடம் உண்டு. பூமியின் கடையாந்திரம் வரையில நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க? சாட்சியாயிருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்றால் பூமியின் கடையாந்திரம் வரையிலும் உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அந்த கடையாந்திரத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்ற ஒரு முழங்கால் படியிட்டு மன்றாட வேண்டிய ஒரு வேலை உண்டு. அந்த பூமியின் கடையாந்திரம் வேலுக்கும் இன்னும் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய ஊழியன் எழும்பி போக வேண்டுமே. ஐயோ, எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் இன்னும் தேவ வல்லமே பெற வேண்டுமே. இப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறாதிருக்கிறது. எத்தனை பேர் இவைகளுக்காய் ஆயத்தப்பட ஆண்டவர் என்னை ஏதோ ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்திற்கு என்னை பயன்படுத்துகிறார் என்கிற தேவ அழைப்பை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கவனித்துக் கொள்ளுங்க. நம்மளை சும்மாலாம் ரட்சிக்கப்பட வைக்கல. அவருடைய இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனையை கொடுத்திருக்கிறார். இவ்வளோ கரையும் செலுத்தினவர் நாம் ஒரு 4 செவுத்துக்குள்ள இருந்துட்டு கர்த்தர் என்னை காத்தார், கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று சொல்வதற்கல்லங்க, பூமி முழுவதிலும் இருக்கிற சகல ஜனங்களின் பாவத்தை ரட்சிக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக யோவான் சாணகன் சொல்லுகிறார், சுமந்து தீர்க்க போகிற ஆட்டுக்குட்டி. எவ்வளவு பெரிய சாட்சியின் தேவனை காண்பித்து கொடுத்தார். அந்த சாட்சியை நாம் எவ்வளமாய் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இடறி விடாதிருங்கள், இடறி விடாதிருங்கள். ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள் கிடந்து என்ன பண்ணாதீங்க? திணறாதீங்க. உங்களுடைய ஜெப முழக்கம் பட்டணத்தை கலக்கட்டும், தெருக்களை கலக்கட்டும், உங்கள் எல்லைகளில் இருக்கிற உறவினர்களை அசைக்கட்டும். தேவ ராஜ்யத்திற்கென்று ஒவ்வொரு ஆளுடைய இருதயத்தையும் அக்னியாய் பற்றி எரிய என்ன பண்ணுங்க? உங்க அழைப்பை ஆயத்தப்படுத்துங்க. கடைசி காலத்துல வந்துட்டோம். எங்கும் எங்கும் கொள்ளை நோய் என்கிற ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தோம். கண்களுக்கு முன்பாக உலகத்தை கலக்கின ஒரு கொள்ளை நோய் இந்த காலங்களில் இந்த சந்ததி நாம் கண்கூடாக என்ன பண்ணோம்? பார்த்தோம். இன்னும் நாம் உணரவற்ற அந்த மந்த நிலையில் இருப்போமானால் ஒரு நாள் இயேசு வரும்பொழுது
கட்டாயம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பாத்திரமாய் மாறுகிறோம். யோசித்து பாருங்க, ஒரு கடைசி தருணத்தில் இருக்கிறோம். நம்ம சொல்லலாம் காலங்கள் அதிகமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கலாம், ஐயோ எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நான் தான் போகணுமா? இல்லைங்க, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது செலவிடுங்கள். 1 மணி நேரமாவது ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட கண்ணீர் சிந்துங்க, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட அழுது புறம்புள்ளுங்க. ஏனென்றால் அதற்காகத்தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், அதற்காக தான் என்னை அந்த அவருடைய கிருபையினால் இரக்கத்தினால் என்ன பண்ணார், உருவாக்கினார். இன்றைக்கு நாம் இதை குறித்து தான் தெரிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்குதுன்னா, எனக்கு ஆண்டவர் உங்களை போல தாளந்த தரலங்க, எனக்கு நல்லா பாட்டு பாட வராது, என்கிட்ட நல்லா பேசிக்க எனக்கு தெரியாது. சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்ணல முடியல, நிறைய போராட்டம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என் குடும்பத்துல நிறைய போராட்டங்களை என்ன பண்றேன் நான் சந்திக்கிறேன், அதனால என்னால என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. சிலருக்கு இயேசு குறித்து சொல்ல என்னால முடியல. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி ஏதோ ஒரு வரம் உள்ளே இருக்கிறது. எனக்குள்ளே வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு வரத்தை உள்ளே வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்ட எனக்குள் ஒரு தேவ வரம் கிரியேட் செய்யும், ஒரு தேவ வரம் அனல் மூட்டி எழுப்பும், ஒரு தேவ வரம் அநேக அசைவுகளை கொண்டு வரும். இந்த கிருபை எனக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனம். 12வது அதிகாரம் 11வது வசனம். போதும். இந்த முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 9 வரங்களையும் ஆவியானவர் தமது சித்தத்தின்படி நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணி இருக்கிறாராம், பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒருத்தரும் சொல்ல முடியாது எனக்கு வரம் தெரியாதுங்க, எனக்கு பாட தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு சரியா ஜெபிக்க தெரியாது, நான் சொன்ன யாரும் கேட்க இல்லைங்க. இயேசு என்கிற அந்த நாமத்திற்கு சகல முழங்கால்களும் முடங்கும். ஏனென்றால் மாம்சத்தை சிருஷ்டித்தவர் அவர், ஒரு ஆத்துமாவை உருவாக்கினவர் அவர், அவருடைய வார்த்தைக்கு பூமியும் எல்லாம் கீழ்ப்படியும். இந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அங்க சொல்றாரு, இந்த வரங்கள்ல ஒன்ன நான் உனக்கு என்ன பண்ணி இருக்கிறேன், அவனவன் கிரியைக்கு தக்க அவனவனை நான் தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்திற்கு, அந்த அழைப்புக்கு நான் உன்னை என்ன பண்ணி இருக்கிறேன், வைத்திருக்கிறேன். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிற நமக்குள்ளே இந்த விசுவாசத்தின் நிமித்தம் இந்த வார்த்தைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? நம்ம சர்ச்சில் கைதட்டி அந்நிய பாஷையில பாட்டு பாடி துதித்து ஆண்டவரே நீர் இறங்குவீர் என்று அந்நிய பாஷையில சொல்றதுனால நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தலைங்க. கோடி கோடியான தூதர்கள் அந்த பரலோக ராஜ்யத்துல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்ன பண்றாங்க, நம்மளை விட கரையும் செலுத்தி என்ன பண்றாங்க, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த துதியை காட்டிலும் அது பலம் வாய்ந்தது. ஆகிலும் கர்த்தர் விரும்புகிற ஒரு அசைவின் வாழ்க்கை என்ன தெரியுமாங்க, ஒரு ஆத்துமா இயேசுவை அறியாத போது அது விழுந்து கிடக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில இந்த கடன் பாரம் நெருக்க இனிய வாழ்க்கையில வாழ முடியாது என்று புலம்புகிறது அல்லவா, மன அழுத்தத்துல நான் செத்து போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கல்லவா, அந்த ஆத்துமாவை நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி அதற்காக மன்றாடி அழுது அந்த இருதய வேதனைகள் எல்லாம் மாற்றும் பொழுது அது தேவ சமூகத்துல வருதில்ல, பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. யோசித்து பாருங்க, உங்களை என்னையும் இந்த 9 வரங்கள்ல ஒரு வரங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, உள்ள வைத்திருக்கிறாரு. வைத்து அவர் சொல்றாரு, நீ இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியா நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம் பாஸ்டர் தான் இதை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு முறை ஒரு ஊழிய பயிற்சி முகாம் கடந்து சென்றிருந்தேன். அங்க வெளியே போர்டு வச்சிருந்து 9 வரங்களை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்வது எப்படி, அந்த போர்டை பார்த்தவரும் கொஞ்சம் என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. மொத்தம் 3 ஊழியர்கள் 2 நாள் கேம்ப், அதுல நான் ஒரு டீமா போயிருக்கிறேன். அங்க வாலிபர்கள் கணக்கெல்லாம வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன நான் யோசிக்கிறேன், வித்தியாசமா வச்சிருக்கேன்னு சொல்லி உள்ள போயிட்டேன். போன உடனே அங்க இருக்கிற அந்த சபை போதவர் சொன்னார், அன்னை நீங்க தான் செய்தி கொடுக்கணும், உங்களுக்கு இந்த 3 வரங்களை குறித்து பேசணும் அப்படின்னு. இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. 2 மாதம் முன்னாடி இப்படி ஒரு ஊழியர் பயிற்சி முகாம் இருக்கு, வாலிபர்கள் கொடுக்கணும் தானே சொன்னீங்க. அப்போ சொன்னாங்க இந்த 3 வரங்கள்ல நீங்க 9 வரங்கள்ல இந்த 3 வரங்களை பேசணும். ஒன்று தீர்க்க தரிசனம், ஒன்று குணமளித்தல், இன்னொன்று அற்புதம் செய்யும் சக்தி. எனக்கு தீர்க்க தரிசனம்
நான் அதை நிறைய இடங்கள்ல என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த வரங்களை குறித்து அதிகமாய் பிரசங்கித்திருக்கிறேன். அதிகமாக ஒரு வரம் உள்ளவங்க ஏதாவது ஒரு டவுட் கேட்டால் உடனே அதற்கு ஏற்ற ஆலோசனை கொடுக்கிற அந்த கிருபை அளித்திருக்கிறார். அது தேவனுடைய கிருபை. அப்போ இந்த அற்புதம் செய்யும் சக்தியை நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஏன்னா அந்த வரத்தை நான் எங்கே என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. அற்புதம் செய்யும் சக்தி. இப்போ ஃபர்ஸ்ட் செய்தி நான் தான் அங்கே போய் உட்காந்துட்டேன். 2 பாட்டு பாடி முடிஞ்சோடனே எங்க எழுதுருவாங்க, ஆண்டவரே நான் என்ன பண்றது, என்ன காப்பாத்துங்க. இப்படி திடீர்னு ஒரு வரத்தை குறிச்சே இங்க என்ன பண்ணணும், போதிச்சு அந்த அபிஷேகத்துக்குள்ள நடத்தணும். ஆண்டவர் சொன்னார், வரம் இல்லாமல் ஊழியம் செய்வது எப்படி, வரம் இல்லாமல் ஊழியம் செய்வது எப்படி. ஆண்டவரே போர்டுக்கு ஆப்போசிட்டா இருக்குது, இதை சொன்ன யார் கேட்பான். ஆண்டவர் சொன்னார், நான் சொல்றேன், நீ இதை என்ன பண்ணு, இதைத்தான் பிரசங்கிக்கணும். கொடுத்தார் லேகியோன். எந்த வரங்களையும் பெற்றுக்கொள்ளவில்லை, எந்த வரங்களையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னாரு, நீ பெற்றுக்கொண்ட இந்த நன்மையை உன் குடும்பத்திற்கும் இனத்திலையும் போய் என்ன பண்ணு, சொல்லு, போதும். அவன் கொடுத்தாங்க சாட்சி. ஒரு பெரும் கூட்டம் மறுபடியும் இயேசு தேடி என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இவன் சர்ச்சில் 10 வருஷம் இருக்கல, கல்ற தோட்டத்தில் தான் இருந்தான். உங்களை போல் வெண்வஸ்திரமும் நல்ல ஆடி பாடி துதிக்கிற இந்த அனுபவத்தில் இல்லை. அவன் வாழ்நாள் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் எங்க கிடந்தான், கல்லறையில் கிடந்தான். இயேசுவை பார்த்தாங்க, வஸ்திரம் தரிச்சான், தாழ்மை வந்தது, சொன்னான், ஆண்டவரே நான் உங்க பின்னால வர்றேன் ஏசப்பா, உங்க பின்னால வர்றேன். இல்ல இல்ல, நீ பெற்ற நன்மை என்ன பண்ணு, அவங்களுக்கு சொல். மறுபடி போனான். எவருக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார், அறிவித்தது இந்த லேகியோன். லூக்கா 8வது அதிகாரத்துல வாசிங்க, தெரியும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை கேள்விப்பட்டால், வஸ்திரத்தை தொட்டேனாகில் நான் குணமாவேன். இந்த லேகியோன் சொல்லி கொடுத்தான். ஒருத்தர் வந்தாருங்க, என் சங்கிலின் கட்டை மாற்றினார், பல ஆயிரக்கணக்கான ஆவிகளை என்னிடத்திலிருந்து துரத்தினார், எனக்கு கிருபை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், பட்டணத்தை திரட்டி கொண்டு வந்தான். எந்த வரங்களையும் பெறல. நம்மள எத்தனை பேர் சாக்கு சொல்றோம், டைம் இல்லை, வேலை இருக்கு, பிஸி, ஜெபம் பண்ண முடியல. எங்க வீட்டுல அவ்வளவு போராட்டம். ஒருவன் ஜெபிக்க முடியலன்னா அவன்கிட்ட ஏதோ ஒரு பாவம் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் சரியா தேசத்திற்காக ஜெபிக்க முடியலன்னா அவன் கர்த்தரை அறியவில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். யார் அறியலன்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கு தெரியுமா? ஏலியினுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் பேலியாளின் மக்கள். அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள், மனம் போன போக்கில் வாழ்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இன்னைக்கு தேவ சபைகளில் இருக்கிறோம், கர்த்தரை அறிகிற அறிவில் குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இதுதாங்க அசைக்கக்கூடிய காலம், இதுதாங்க முழங்கால் போட்டு மன்றாடக்கூடிய காலம். இந்த கிருபையின் காலங்களை இழந்து போனோமானால் இதை விட கொடூரமான காரிருள் காலம் வரும் பொழுது எப்படி நாம் மாற்றத்தை காண்போம், எப்படி நாம் மன்றாடுகிற ஒரு சூழ்நிலைக்கு வருவோம், எப்படி நம்முடைய ஜனங்களை மீட்பதற்கு நாம் பிரயாசப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, இந்த காலத்துல ஓடாட்டா இனி எந்த காலத்துல போய் ஓட போறீங்க? அந்த இடத்துல கொடுத்த செய்தி அதுதான். அடுத்தது கொடுத்தேன், 70 சீசர்கள் 35 கிராமங்களுக்குள்ள கடந்து போனார்கள், 2 பேராக, எந்த வரங்களையும் பெறவில்லை. லூக்கா 10வது அதிகாரம், லூக்கா 10:19 அவங்களுக்கு மீண்டும் கொடுக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிறவனுக்கு என்ன கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன். அவன் போயிட்டு வந்து வரலாம் வாங்கிட்டு போல. ஆனா சொல்றான், உங்க நாமத்துல பிசாசு எங்களுக்கும் கீழ்ப்படிந்தது, எங்களுக்கும் கீழ்ப்படிந்தது. ஐயா, நாங்க போன இடத்துல அவ்வளோ அற்புதம் நடந்தது, மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். யோசித்து பாருங்க, எவ்வளோ ஆண்டவரை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, எவ்வளோ ஆண்டவரை குறித்து பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. எத்தனை இடங்கள்ல போய் நாம் ஜெப குழுக்கள் நடத்துகிறோம், எத்தனை ஆத்மாவுக்கு இயேசுவை குறித்து அறிவித்து அவர்களை பலமுள்ளவர்களாய், அவர்களை இந்நாட்கள்ல ரட்சிப்பின் பாத்திரமாய், அவர்களை இந்நாட்கள்ல தேவ பாத்திரமாய் நாம் மாற்றுகிறவர்களாய், அவர்களை உருவாக்குறவர்களாய் நாம் ஆயத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். தேவன் உங்களையும் என்னையும் இந்த காரியத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் இந்த காரியத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் ஒருவேளை கொஞ்சம் பேரா இருக்கலாம், நாம் ஒரு சிறு கூட்டமாய் காணப்படலாம். ஒரு லேகியோன் தாங்க, ஒரே ஒரு லேகியோன் தான் பெரிய அசைவை கொண்டு வந்தான். கோலியாத்தை ஜெயிப்பதற்கு பெருங்கூட்டம் தேவையாயிருந்தது அப்படின்னு சவுல் நினைச்சாரு. கர்த்தர் இல்ல, நான் தான் யுத்தத்தை செய்ய போறேன், நான் அபிஷேகம் பண்ண ஒரு மனிதனை வைத்து அங்க என்ன பண்ணினார், அந்த யுத்தத்தை தொடங்கினார். கண்ணிமைக்க நேரத்துல அவர்களுடைய ஆயுதெல்லாம் அங்க செல்லுபடி ஆகல. ஒரு கவன், ஒரு கூழாங்கல், ஒரே கல் தான், முழுவதும் யுத்தம் முடிந்து விட்டது. தேவ வல்லமை அதாங்க அபிஷேகம். அதுதான் நம்முடைய தேவன் நமக்கு ஊற்றுகிற அந்த வல்லமையான அபிஷேகம். இன்றைக்கு நம்முடைய அபிஷேகம் எப்படி இருக்கிறது? நாம் இந்த இடத்துல துதிக்கத்தக்கதாக இருக்கிறது.
டைமுக்கு வர்ற அளவுக்கு கூட உங்க அபிஷேகம் வேலை செய்யல. பாத்தீங்களா? உங்கள் அபிஷேகம் டைமுக்கு வர்றதுக்கு கூட என்ன பண்ணல, வேலை செய்யல. பாத்தீங்களா? நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எப்படியா இருக்கிறது? உங்கள் அபிஷேகம் நேரத்துக்கு உள்ள கூட உங்களால கொண்டு வர முடியல. ஒரு சரியான அபிஷேகம் சபை 10 மணிக்கு தொடங்குதுன்னா குறைந்தது 9:30 இல்லை என்றால் 9:45 உள்ள வந்து அந்த நாளுடைய செய்தி, அந்த நாளுடைய செயல்களுக்காக துதித்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்மளை ரட்சித்தார். அதுக்கு தான் சபை ஒழுங்குன்னு ஒன்று வைத்திருக்கிறார். இப்படி ஒரு அசைவு உண்டாகணும். இந்த துதிபலிகள், இந்த ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கும் பொழுது, அப்படி எல்லாரும் முன்னால வந்து ஆயத்தப்படும் பொழுது, இதுல பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி என்று ஒன்று ஊற்றப்படும். அதில் ஒவ்வொருவருடைய கட்டுகளும் நுகங்களும் முறியடிக்கப்படும். ஒவ்வொருவரிடத்தில் இருதயத்திலும் அந்த ஆத்தும பாரங்கள் ஒரு நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமா என்ன பண்ணும், மாறும். நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம இன்னும் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? வரமில்லை, வரமில்லை, எனக்கு அது வராது, எனக்கு இது முடியாது, நான் ரொம்ப பெஸ்டிங்க. இல்லைங்க, எனக்கு ஜெபிக்க முடியாத அளவுக்கு பிசாசு கட்ட வைத்திருக்கிறான். ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் பிசாசு என்னை கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லாதிருங்கள். நீங்கள் பாவம் செய்ததனால் அந்த பாவம் உங்களை பிடித்திருக்கிறது என்று சொல்லுங்கள். ஏனென்றால் பிசாசு கட்டுகிற அளவுக்கு தேவ நாமம் ஒன்று மங்கினதல்ல, அதை பற்றி எறிகிறது. வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்களில் பாருங்கள், பிசாசு இயேசுவை விட்டு விலகி போனான். சோதிக்கும்படியாய் வந்தான், தோற்று போனான் தான் இருக்க தவிர ஜெயம் எடுத்தான் என்று சொல்லப்படவில்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னையும் காட்டிலும் நீங்கள் மேலானவைகளை செய்வீர்கள். அன்றைக்கு வந்த சாத்தானை போல 100 சாத்தான் வந்தாலும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்திற்கு முன்பாக, அந்த தேவ வல்லமை உள்ள நாமத்திற்கு முன்பாக ஒன்றும் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா. அப்ப கவனித்து பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரே, நாம் எவ்வண்ணமாய் அந்த அழைப்பை சரி செய்து கொள்ளுகிறோம், நாம் எப்படியாய் அந்த அழைப்பை பயன்படுத்துகிறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு அவனவனுக்கு தக்க நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வரங்களை கொடுத்திருக்கிறேன். லேகியோனுடைய அழைப்பை பாருங்க, வரங்களே பெறல. ஒரு பெரும் கூட்டத்தை என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். ஒரு பெரும் கூட்டத்தை என்ன பண்ணுகிறார். அப்ப கவனிச்சு பாருங்க, நாம் தேவ ஆலயத்துக்குள்ள இருந்தும் இன்னும் மங்கின நிலைமையில இருக்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சபையை சுத்தம் செய்றீங்க, அந்த மாப்பிள்ள இருக்கிறது ஒரு சாக்கு பை. அந்த சாக்கு பை நீங்க வந்து தேய்க்க தேய்க்க அந்த வெள்ளை டைல்ஸ் மீண்டும் அழுக்காகிறது. அந்த பையில இருக்கிற அழுக்கு அந்த டைல்ஸ் என்ன பண்ணுது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவன் இந்த சபையை நிரப்ப கூடாதபடி, உன் மூலமாய் ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய கூடாதபடி உன் குணங்களே அதற்கு தடையாய் இருக்கிறது. உன் குணங்களே அதற்கு என்னவா இருக்கிறது? தடையாய் இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்க, நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்துக்குள்ள இருக்கிறோம். ஐயா சொல்றோம், ஐயா நான் பிரயாசப்படுகிறேனே, எனக்கு இன்னும் மரங்கள் ஊற்றப்படவில்லையே, நான் இவ்வளவு நிற்கிறேனே, எனக்கு இன்னும் மரங்கள் கிடைக்கவில்லையே. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே தூய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ள யார் இருக்கிறார்? ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆவியானவரை சிலருடைய அழைப்புல எப்படியெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, வேகமா நம்ம கவனிக்க போறோம். முதலாவது, ஒரு மனிதனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்க. ஏசாயாவுடைய நாவை ஒரு அக்னி குரடுனால தொடப்பட்ட உடனே என்ன உண்டாயிற்றான்? அவன் பாவம் நீங்கிற்று. ஒரு மனிதனுடைய அழைப்பு அக்னியிலிருந்து தொடங்குகிறது. ஒரு மனிதனுடைய அழைப்பு அந்த பரிசுத்த அக்னி. இந்த அக்னி வந்த உடனே பாவம் எல்லாம் நீங்கிற்று. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் வெளிப்பாடு பார்த்தான்னா பார்த்தான். அந்த அதிகாரம் தொடங்கின பொழுதுல இருந்தே அவன் சொல்றான், இதோ அந்த ஆலயம் முழுவதிலும் சேனைகளின் கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணிருக்கு? நிறைந்திருக்கு. வெளிப்பாடு பார்க்கிறான். ஆனா அவன் சொல்றான், ஐயோ நான் பாவி, நான் குறை உள்ளவன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்களுக்குள்ள என்ன பண்றேன்?
நடக்கிறேன், ரைட்? அப்படிதானே, நீ பாவி தானே, ஒத்துக்கொள்றல, ரைட்? இப்போ நான் உன்னை என்ன பண்றேன், கிளியர் பண்றேன். இப்போ அந்த தூதர் அந்த அக்கினியில இருந்து ஒரு தணலை எடுத்துட்டு வந்து அவன் உதடல வைத்த உடனே அவன் அக்கினினால் ஒரு சுத்திகரிக்கப்படுகிறான். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஒரு தீர்க்கதரிசி அக்கினினால் சுத்திகரிக்கப்படுகிறான். அதன் பின்பு கர்த்தர் கேட்கிறார், நமது காரியமா யார் போவா? நமது காரியமா யார் போவா? ஆண்டவரே என்ன அனுப்பும், நான் போறேன். இந்த ஏசாயாவுடைய அழைப்பு எப்ப உண்டாகுது தெரியுமாங்க? ஒரு பரிசுத்தம் உண்டாகும் பொழுது, ஒரு அக்னிமயமான ஒரு சுத்திகரிப்பு அங்க உண்டாகுது. நம்மள எத்தனை பேர் அக்னி அபிஷேகம் ஊற்றப்பட்டுன்னு என்ன பண்ணிடுறோம்? ஆராதனை வேலையில் கைதட்டிடுறோம். கொஞ்ச நேரம் பேசின அந்நிய பாஷை இன்னும் சத்தத்தை உயர்த்தி என்ன பண்றோம்? இந்த அந்நிய பாஷை இந்த வாசலை விட்டு கூட வெளியே போகலை. இந்த அந்நிய பாஷை நம்மள 4 பேரை ரட்சிப்புல நடத்தி கொண்டு வரல. இந்த அந்நிய பாஷை நம்மளை கூட டைமுக்கு சர்ச்சுக்குள்ள கொண்டு வர முடியல. யோசித்து பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய அந்த பலன்னு சொல்லுகிறது எவ்வளவு குறைவுள்ளதாய் காணப்படுகிறது. ஏசாயாவை பார்த்து அழகா சொல்ற, நீ என்ன பண்ணு, என் காரியமா யார் போவா? உடனே அவர் சொல்றார், என்ன அனுப்புங்க, நான் போறேன். என்ன அனுப்புங்க, நான் போறேன். இந்த ஜனங்களுக்காக நான் என்ன பண்றேன், பயன்படுகிறேன். அதற்கான பின்பு அவர் அநேக வெளிப்பாடுகளை சொல்லி 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 இயேசு பிறப்பதற்கு ஒரு தீர்க்கதரிசி பிரத்யேகமாய் உரைக்க தேவைப்பட்டது. அது இந்த ஏசாயாவை பயன்படுத்தினார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை கொண்டு போக அநேகர் தேவைப்படுகிறது. அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறது. இரட்சகருடைய எக்கால துணி கேட்க போகிறது. எங்கும் எங்கும் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமே. இன்றைக்கு உங்களுடைய அழைப்புல இந்த அக்னியின் வரவேற்பு இருக்கிறதா? அடுத்தது பாருங்க, பெந்தேகோஸ் நாட்கள்ல அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர்கள் கூடி இருந்த வீடுகள்ல அக்னிமயமான நாவுகள் அவர்கள் தலைமையில் என்ன பண்ணிட்டு இறங்கின பின்பு அவர்களுடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா சரியான அறுவடை. அவர்கள் அக்னினால் நிரப்பப்பட்டார்கள். அவர்களுடைய அபிஷேகம் அக்னிமயமா இருந்தது. பேதுரு சப்பானி எழுப்பினார். அந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, ஒரு குழந்தை யூட்ரஸ்ல வளரக்கூடிய ஒரு குழந்தையுடைய உறுப்பை அவன் 40 வயதிற்கு மேலாயிட்டு சபையின் வாசல்ல இருந்து பிச்சை எடுக்கிறான். அவனை சொல்றார், இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நட, என்கிட்ட இருக்கிறத உனக்கு என்ன பண்றேன். அவன் கால்கள் பலன் கொண்டது. அவன் எழுந்து நடந்தான். எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்க. ஒரு செகண்ட்ல 10 மாதமாய் அந்த யூட்ரஸ்ல அந்த கருவறைக்குள்ள வளர வேண்டிய அந்த பேபியை இப்போ பேபி 40 வருட மனிதனாய் மாறிட்டான். வெளியே ஒரு நொட்டி பொழுதுல அந்த வளர்ச்சி என்ன பண்ணுது, உண்டாகுது. தேவன் கொடுத்த அந்த அக்னிமயமான அழைப்பு. அக்னியை வீசினார், சொன்னார் காத்திருங்க. அவங்க காத்திருந்தாங்க. அக்னி இறங்குற வரைக்கும் அந்த 50வது நாள் அது ஒரு பெருமலை இறைச்சலா என்ன பண்ணினது, பொழிந்தறினது. அதன் பின்பு அவர்களுடைய ஊழியங்கள் பலமாயிருந்தது. நிழல் பட்டு சுகமடைந்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ரிவைவல் என்ன பண்ணிட்டு உண்டாயிற்று. கவனித்து பாருங்க, இன்றைக்கு நாம் அந்த அழைப்புக்குள்ள இருக்கிறோமா? அடுத்தது அந்த அக்னியின் அழைப்பை வேற யாரு பெற்றுக்கொண்டா பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க, யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை படிங்க. இங்கு ஒருவர் அக்னியினால் அழைக்கப்படுகிறார். இந்த இடத்துல அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, இந்த முச்செடி என்ன ஆகலன்னா வெந்து போகவே இல்லைங்க, ஆனா தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த அற்புத காட்சை நான் என்ன பண்ணுவேன், கிட்ட போய் பார்ப்பேன். இந்த அற்புத காட்சை என்ன பண்ணுவேன், கிட்ட போய் பார்ப்பேன். அவனுடைய அழைப்பு அந்த நெருப்பிலிருந்து தான் தோன்றுது, அந்த அற்புதத்திலிருந்து தோன்றுது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு நாட்கள்ல அற்புதம் 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 நடந்துகிட்டே இருக்கு. மோசேயுடைய நாட்கள்ல அந்த செங்கடல்ல சொல்றாரு, பிளந்து விடு, அவ்வளவுதான், டோர் ஓபன். தண்ணி இல்ல, இந்த கண்மலை என்ன பண்ணு, பேசு. மாறாக அவர் அடித்தார், அங்கேயும் தண்ணி என்ன பண்ணுச்சு, ஊற்றப்பட்டது. மோசேக்கு விரோதமாய் சகோதரி பேசுகிறாள். குஷ்டரோகியா என்ன பண்றான், பாதிக்கப்படுகிறாள். அவர் மேல இருந்த அபிஷேகம் அவ்வளவு வல்லமை உள்ளது. எல்லாரும் கல்லறைக்கு எறிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. திடீர்னு கர்த்தருடைய மகிமை அவரை மூடிக்கொண்டது. அவ்வளவு பேரும் நட்டுங்கினாங்க. தேவன் அவ்வளவு வல்லமையை வெளிப்படுத்தினார். பாருங்க,
பார்வோன்ட்ட மோதுறாரு. பார்வோன் சொல்றான், அந்த கர்த்தர் யாருன்னு தெரியாது. ஒரு நாள் பார்வோனோடு இருக்கிற மந்திரவாதிகள் சொல்றார்கள், இது கர்த்தருடைய விரல், இந்த விரல் கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. பார்வோன் இடத்தில் அனுப்புறதுக்கு கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அக்னினால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? இல்லை வெறும் ஒரு சபையில் நாம் ஞானஸ்தானம் பெற்று ஒரே இடத்துல இருந்து கூடி ஜெபிக்கிறவர்களா, ஏதோ ஒரு சிறு கூட்டம் போல பாடி துதிக்கிறவர்களா இருக்கிறோமா? அசைவை கொண்டு வரும்படி நம்மளை ஆயத்தப்படுத்துகிறோமா? தேவன் அப்படிதான் நம்மளை தெரிந்திருக்கிறார். கடைசி காலத்துல ஒரு அசைவை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். எலியாவின் நாட்கள்ல ஒரு அக்னி இறங்கினது. அநேகர் பாகாலுக்குள்ளே வந்தார்கள். அந்நாட்களில் அந்த ராஜா தேவனுக்கு பிரியமற்றவனாய் காணப்பட்டான். இறங்கினது அக்னி. அக்னினால் பதில் சொல்லுகிற தேவனே தேவன் என்று ஒரு அறிக்கை இட்டார்கள். அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய அக்னி பலமாய் இறங்கினது. கர்த்தருடைய அக்னி மகிமையாய் இறங்கினது. அந்த அக்னி இறங்கும் பொழுது என்ன அசைவு நடந்துச்சு தெரியுமாங்க? அந்த பலிபீடத்தை நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பலிபீடம் வச்சிருக்கிறாங்க, அதன் மேல நிறைய கல்லு போட்டு இருக்கிறாங்க, அதுல தான் கட்டி இருக்கிறாங்க. அந்த 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 பலிபீடத்துல அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா விறகடிக்கு இருக்கிறாங்க. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா அந்த பலிபீடத்துக்கு மேல என்ன வச்சிருக்கிறாங்கன்னா மாம்சத்தை வச்சிருக்கிறாங்க. தண்ணியை ஊற்றினாங்க, ஈரமாக்கிட்டாங்க. அக்னி இறங்கினது, மாம்சத்தை பட்சித்தது, விறகுகளை பட்சித்தது, கற்களை பட்சித்தது, மண்களை பட்சித்தது, அதுல இருக்கிற தண்ணீரை நக்கி போட்டது. அங்க அவ்வளவு பேரும் சரண்டரானாங்க. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று என்ன பண்ணாங்க, அக்னினால் அழைக்கப்பட்டார்கள். கர்த்தரே தேவன் என்று சொல்லத்தக்கதாக. இன்னைக்கு கவனித்து பாருங்க, நம்மளுடைய செயல்பாடுகள், நம்முடைய செயல்திறன்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது. எவ்வண்ணமாய் நாம் அழைக்கப்பட்டதை அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தது நம்ம பைபிள்ல பார்க்கிற இன்னொரு அக்னிமயமான அழைப்பாய் இருக்கிறது. இன்னொரு அக்னிமயமான அழைப்பாய் இருக்கிறது. இந்த அக்னிமயமான அழைப்பு எங்கிருந்து ஊற்றப்படுகிறது என்றால், அதாவது தானியேலின் தேவன் தான் சரியான தேவன் என்று அன்றைக்கு அந்த பாபிலோன்ல இருக்கிற ராஜா சொல்றாரு. இந்த இதை வணங்காத ஒருவரும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர்களை அந்த செங்கல், அந்த விறகு, அந்த செங்கல் சுளையில போட்டு என்ன பண்ணணும், அவர்களை கொன்று போட வேண்டும். தானியேலுடைய நண்பர்கள் சொன்னார்கள், நோ, எங்களுடைய கர்த்தர் பெரியவர், எங்களுடைய தேவன் வல்லமை உள்ளவர், இங்கே நோ, யாருக்கும் என்ன கிடையாது, எங்கள் தலை வணங்குதல் கிடையாது. ஓகே, இவங்களை என்ன பண்ணுங்க, தூக்கி போடுங்க. அங்கே போய் இவர்கள் என்ன பண்ணாங்களாம், உலாவினார்கள். அங்கும் உலாவினார்கள். ராஜா சரண்டரானா. தானியேலின் தேவன் தான் என்னது, பெரிய தேவன். தானியேலின் தேவன் தான் வல்லமை உள்ளவர்கள். தூக்கி போட போனவங்களை அந்த அக்னி எரித்தது. இவர்களை தொடவே இல்லை, இவர்களை தொடவே இல்லை. அந்த ராஜா கண்டுகொண்டான் கர்த்தர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்பதை. அந்த அக்னியின் நெருப்புக்கு தெரியும் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய சிருஷ்டித்த தேவனுடைய பிள்ளைகள், இவர்களை தொடவே கூடாதுன்னு எதுக்கு தெரியும், அந்த நெருப்புக்கு தெரியும். பேதுரு கடல்ல நடந்து வந்தார், கடலுக்கு தெரியும் பேதுருவை இப்போ தூக்கி தான் பிடிக்கணும். பேதுருவை உள்ள என்ன பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது. தேவனிடத்தில் பெற்ற அபிஷேகம், அந்த தேவ வார்த்தையை அந்த கடல் கேட்டது. பேதுருவே நீ நடந்து வா. எஸ், கடல் தூக்கி பிடித்தது. இன்றைக்கு நம்மளை கவனிச்சு பாருங்க, எவ்வளோ போராட்டத்துக்குள்ளேயும், எவ்வளோ பாடுக்குள்ளேயும், எவ்வளோ வேதனைக்குள்ளேயும் இருக்கிறோம், எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறோம். கவனித்து பாருங்க, இன்றைக்கு நீங்கள் என்ன அபிஷேகத்துக்குள் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. சபையை எங்கேயாவது கேட்டால் என்ன சொல்லுவோம், நாங்கள் ஆவிக்குரிய என்ன சபையில் இருக்கிறோம், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம். என்ன சபையில் இருக்கிறோம்? நீங்க பெற்ற அபிஷேகம் இயேசுவிடத்துல இருந்தா, சாத்தானிடத்துல இருந்தா? யாரிடத்துல இருந்து? இயேசுவிடத்துல இருக்கிறவங்க எல்லாம் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் கையை தூக்கலாம், அதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் அசுத்தாவி உள்ள என்ன பண்ணுது, இருக்குது. பார்த்துருவோமா? உங்கள்கிட்ட சாத்தானுடைய அபிஷேகம் இருக்குதா, இயேசுகிட்ட இருக்கிற அபிஷேகம் இருக்குதான்னு சரி கவனித்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் முழிச்சு கிழிச்சிருங்க, சரியா? தூக்க மயக்க ஒரு ஆவி, அப்படிதானே? என்ன சொல்றோம், தூக்கத்தின் நம்மளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இப்போ இது எந்த ஆவி அனுப்பி விட்டு பிடிச்சிருக்கு? கர்த்தர் அனுப்பி விட்டு பிடிச்சிருக்கா, பிசாசு அனுப்பி விட்டு பிடிச்சிருக்கா? இப்போ நம்ம சாத்தான்கிட்ட இருந்து அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா, இயேசுகிட்ட இருந்து அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா? இருக்கிற 25 பேர், இந்த 25 பேர்ல 10 பேர் தூங்குனீங்கன்னா இங்க யார் பெரிய ஆளா இருக்கிறீங்க?
சாத்தானுடைய அபிஷேகம் பெருசா இருக்கா, இயேசுடைய அபிஷேகம் பெருசா இருக்கா? இயேசுடைய அபிஷேகம் பெருசு, அதை நான் விசுவாசிக்கிறேன். பட் உங்ககிட்ட எந்த அபிஷேகம் பெருசா இருக்குது? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் மூல உபதேசத்தை உபதேசிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்க அல்ல, பாலை உண்ணத்தக்க குழந்தைகளைப் போல ஆனீர்கள். எபிரேயர் 5:12 இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பையனை ஸ்கூலுக்கு சேர்த்தாச்சு. இப்போ சிலர்லாம் சொன்னீங்க, யாரோ 10th உங்கள் பையன் தானே, இப்போ 10th எழுதுகிற பையன் போகிற பையன், எனக்கு ஏபிசிடியில் அவன் பேரே எழுத தெரில, அவனை என்ன சொல்லுவிய? பிள்ளை மக்கு பிள்ளை. என்ன பிள்ளை? 10 வருஷமும் உள்ள உட்காந்துட்டு தூக்கமயக்க ஆவிய கூட ஜெயிக்கல. நீங்களாம் யாரு? மக்கு பிடித்த கிறிஸ்தவர்கள். எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? மக்கு பிடித்த கிறிஸ்தவர்கள். வெளியே இருக்கும். என்னைக்காவது மீன் குழம்பு வைக்கும்போது தூங்கி இருக்கீங்களா? சட்டியில் போட்டு விட்டு நல்லா தூங்கிட்டு திடீர்னு பார்க்கும்பொழுது வெறும் சட்டி மட்டும் போஞ்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கெல்லாம் தூக்கமே வராது. சாத்தம் சொல்லுவான், குழம்புல கொஞ்சம் உப்பு கூடுதலாக போட, அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். இருக்குதா இல்லையா? அங்கெல்லாம் தூக்கம் வரல. எங்கேயோ பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறீங்க, பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துட்டிய, பஸ் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், போடு ஒரு தூக்கத்தை அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு பஸ்ஸும் போய் சாயந்தரம் 5 மணிக்கு 1 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து 5 மணிக்கு உட்காந்து எஞ்சிருக்கீங்களா? உண்மையிலேயே இந்த கூட்டத்தை அப்படியே பிரேக் பண்ண என்ன பண்ணுவீங்க? 4 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன், சோத்திரம் ஆண்டவரே. நேரத்துக்கு ஒரு கண்ணு தூக்கமே வரல. பிசாசு போராட்டம் என் வீட்டுக்குள்ள அப்படி இருக்கு. இங்கே வந்தா பிசாசு தாளாட்டுது. அப்ப கவனித்து பாருங்க, நாம் என்ன ஆவிகளினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டா அவனுடைய பாரம் எப்படி இருக்கும்? இது தேவன் வாசம் செய்கிறார். ஆண்டவரே எனக்கு இன்னும் ஜெபிக்க கிருபைதாங்க, இன்னும் துதிக்க கிருபைதாங்க, இன்னும் மன்றாட கிருபைதாங்க. ஐயோ இந்த கூட்டம் முடிச்சுட்டு நான் எங்கேயாவது போய் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண ஆண்டவரே, ஜெபக்குழு நடத்தின ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு 4 ஆத்துமாக்களையாவது என்ன பண்ணிடணும்? ஆயத்தப்படுத்தி காஸ்பல் அறிவிச்சு அவங்கள பலப்படுத்தி அடுத்த வாரம் ஆலயத்துக்கு என்ன பண்ணிடணும்? கொண்டு வந்துடணும். இன்னைக்கு இந்த குடும்பம்லாம் சர்ச்சுக்கு வரல ஆண்டவரே, இன்னைக்கு சாயந்தரம் 1 மணி நேரம் அவங்க வீட்டில் தான் ப்ரேயர் ஆண்டவரே, இன்னைக்கு போடுற ப்ரேயர்ல அடுத்த வாரம் முதல் அவங்க தான் என்ன பண்ணணும்? எத்தனை பேர் இந்த வேலையை செய்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 10 வருடம் ஆகிவிட்டது. இப்படியே தலையை ஆட்டியே ஓட்டி கொண்டு இருக்கிறோம். என்ன பண்ணுவது? வருவது காலையில் 10:20க்கு உள்ளே வந்து ஒற்ற நேரம் சோத்திரம் 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 ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. மிளகா கொஞ்சம் காரமாக கடிச்சிட்டா என்ன பண்ணுவோம்? இந்த உச்சை மட்டும் ஒரு 10 நேரம் போட்டால் என்னது? வல்லமை பயங்கரமாக இறங்கிட்டு. என்ன பயங்கரமாக இறங்கிட்டு? அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கிருபையின் வரங்கள் கூட சரியாக பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணியிருக்கிறோம்? வைத்திருக்கிறோம். கடந்த நாட்களில் இதே போல் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பைபிள் சொசைட்டியில் ஒரு சர்ச், ஏஜ் சர்ச்சில் மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன். முடிச்சுட்டு இன்னொரு பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போயிருந்தேன். உண்மையில் அந்த சர்ச்சை பார்த்து ரொம்ப அசந்துட்டேன். சர்ச்சு முடிஞ்சு அது ஒரு பெரிய சபை. சர்ச்சு முடிஞ்சு சண்டே கிளாஸ் போல் அங்கே இருக்கிற பசங்களுக்கு நடந்துச்சு. இப்படி பசங்கள்லேருந்து ஒரு 15, 17, 20 வயசு பசங்க வரைக்கும் இருந்தாங்க. ஒரு 70, 75, ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க பிள்ளைகள் பசங்க. அதில் ஒரு 3/4 மணி நேரம் அந்த அம்மா செல்ல வசனத்தெல்லாம் பேசி எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமாக, சோத்திரம் சோத்திரம் எல்லாம் நடத்திட்டே இருந்தாங்க. இந்த 3/4 மணி நேரமாக அவ்வளோ பேர் முழங்கால நின்னவன். உண்மையிலே பயங்கர ட்ரைனிங். நாங்கள் பேசிக்கிட்டோம், பார்த்துக்கடா நம்மளாம் இன்னும் என்ன பண்ணலை, இந்த வல்லமைக்குள்ளேயே வரல, நம்ம இன்னும் டம்மி தான். அந்த 3/4 மணி நேரமும் அவங்க எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாங்க அது ஆண்டவருக்கு தான் தெரியும். பட் அந்த 3/4 மணி நேரமும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா முழங்காலே நின்னாங்க. உண்மையிலேயே எனக்கு அது ஒரு பெரிய சாதனை. இப்போ அப்படியே நம்மளை கவனிச்சு பாருங்க, நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோமா? புரியுதா? தேவனை குறித்து ஒரு பக்தி பயம் இருக்கணும். அந்த பக்தி பயம்தான் நம்மளை இன்னும் என்ன பண்ணும்? அப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அக்னினால சிலர் அழைத்தார். அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவனுக்கு பிரியமாய் நடந்து அந்த பூமியின் கடையாந்திரம் வரையினுடைய திட்டத்துக்கு என்ன பண்ணாங்க? செயல்பட்டாங்க. தோமா எங்க வந்தாரு? அவர் எங்க வந்தா எங்களுக்கு என்னையா? தோமா எங்க வந்தாரு? காத்து தான் வருது. அப்பவுமே அந்நிய பாஷை பேசும் பொழுது அவங்கள பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இவங்கள்ட்ட இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குமா, இதை சொன்ன என்ன அடிச்சிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், இவங்களை போய்
நீ என்ன நினைக்கிற? இவங்க வெளி தோற்றத்தை பார்த்து பயந்துறாரு. இதெல்லாம் அப்படி கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு. இந்த பூனையுடைய கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? பூனை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கும் தெரியுமா? நீங்கள் கொஞ்சோட சோறு போட்டுட்டு மீனை பிணைஞ்சு வச்சிட்டிங்கன்னா தின்னுட்டு என்ன பண்ண தெரியுமா? அப்படி சின்னதாக அந்த மீனுக்குள்ளே ஃபிஷ் டேங்கில் போடுற மோட்ரு ட்ரன்னு ஒரு சத்தம் கேட்கும். இப்படி பூனை தூங்கிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பசிச்ச உடனே மறுபடியும் என்ன பண்ணும்? அப்படியே உங்களை சுற்றிட்டு மியாவும் மியாவுன்னு என்ன பண்ணும்? மறுபடியும் நீங்கள் ஏதாவது போட்டோன்னே மறுபடியும் தின்னுட்டு என்ன பண்ணும்? எங்கேயாவது அது தூங்குற கூட நல்ல சொகுசான இடத்த என்ன பண்ணும்? தேடும். அப்படியே எம்பரப்பேன்னு என்ன பண்ணும்? மலர்ந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கும். நம்மகிட்ட எப்படி தான் இருக்கு? உள்ள வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டவரே இறங்குவீராக, வல்லமை ஊற்றப்படட்டும், இப்பொழுதே என்மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. நான் இறங்கிட்டுன்னு தான் நினைச்சேன். கடைசியில் தான் தெரிஞ்சுட்டு அவ்வளோ பேருக்குலையும் தூக்கமே காவி இறங்கியிருக்கு. எந்த பக்கத்திலோடி வஞ்சது இல்லை, கம்பு எடுத்து விரட்ட வேண்டியிருக்கு. அடுத்த வாட்டி சபையில் ஒரு 10 கிலோ உப்பு என்ன பண்ணுங்க, வாங்கி வைங்க, கல்லுப்பு. ஒரு ஆள் அதுக்கு என்ன பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. பாயெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணிருங்க, உப்பா அள்ளி விரிச்சிருங்க. விரிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதில் முழங்கால் போடும்பொழுது அன்னைக்கு என்ன வராது? தூக்கமே வராது. ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன், வெளியே கொஞ்சோல பரல் மண் எடுத்து என்ன பண்ணிடுங்க, ஒவ்வொரு ஆள் உட்கார இடத்துல என்ன பண்ணிடுங்க, போட்டுருங்க. அதில் முழங்கால் போட்டால் என்ன வராது? தூக்கமே. அப்புறம் உங்களை எந்த அசுத்தாவையும் அசைக்கவே அப்படி ஃபயராக இருப்பீங்க. அப்பா, உங்கள் சர்ச்சில் போடுற அந்த ஜெபம் பரலோகத்துலேருந்து டான் டான் என்ன வேணும்? எல்லாம் நடக்கிற காரியமா? அல்ல வேணா கொஞ்சம் நேரம் காட்டிக்கும். பார்த்துக்க தம்பி, எத்தனை ஊழியக்கார பார்த்துருப்போம், கேட்டிருக்கோமா இல்லையா? யோனா பிரசங்கம் பண்ணாரு. ஒரே ஒரு பிரசங்கம் 1,20,000 பேர் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? அதுக்கு ஏதாவது நீ கேள்வியை கேட்டு எங்கள்கிட்ட திட்டுவேன். 1,20,000 பேர் மனம் திரும்பினாங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிற மக்கள் 1,20,000 பிரசங்கம் கேட்டாலும் என்ன பண்றதில்ல, மனம் திரும்புறதே இல்லை. வாரத்துக்கு 2 செய்தி வச்சாலும் வருஷத்துக்கு எத்தனை செய்தி வருது? 100 செய்தி வருது. 10 வருஷத்துக்கு எத்தனை செய்தி கேட்குறோம்? 1000 செய்தி கேட்குறோம். இன்னைக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் என்ன வருது? செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏசு நல்லவர், ஏசு ஆசீர்வதிப்பார், ஏசு மாற்றம் தருவார், இப்படியெல்லாம் என்ன பண்ணுது? வந்துக்கிட்டே இருக்கு. நான் ஒரு முறை ஒரு சர்ச்சைக்கு போகும்பொழுது ஒரு மிஷினரியுடைய வரலாறு தேடுறதுக்கு யூடியூப்பில் போய் தேடினேன். 200 சில்லற பேர் பார்த்துருந்தாங்க. ஒரு ஊழியக்காரர் 2 நிமிஷம் தான் பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார் தெரியுமா? தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார். தேவன் இந்த நாளிலும் அழுது கொண்டிருக்கிற சகோதரியே உன் கண்ணீரை துடைக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, நீ அழுது கொண்டிராய். இப்படி ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பேருக்குன்னா கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே பார்த்துருக்குறாங்க 2 நிமிஷம் செய்தியை. ஆனால் ஒரு மிஷினரி வரலாற 1/4 மணி நேரம் பேசி போட்டிருக்காங்க. 200 சில்லற பேர் பார்த்துருக்குறாங்க. 2 செய்தியில் எது திரும்ப பெஸ்ட்டு? மிஷினரி தான். நம்மள எத்தனை பேர் மிஷினரி செய்தியெல்லாம் கேட்குறேன் தம்பி, என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். என் வீட்டில் வாரத்தில் ஒரு நாளாவது என் பிள்ளைகளுக்கோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ மிஷினரியுடைய செய்தியை நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் அமைதியாக இருக்கும்படியாக சபைக்குள் வந்திருக்கிறோம். ஆகையால் செய்தி நேரத்தில் அமைதியாக இருந்து அயர்ந்து நித்திரைக்கு கடந்து சென்று நாங்கள் வீட்டுக்கு திரும்புவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசித்து பாருங்க, மிஷினரி வந்தாரு, பாடுபட்டாரு, உழைச்சாரு, கிழிஞ்ச வஸ்திரத்தோடைய கடைசி வரைக்கும் ஊழியம் செய்து அவர் உருவாக்கினார். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள போன 4 திருச்சபை 5 திருச்சபை எந்தெந்த ஸ்தாபனத்தில் இருக்கோ எல்லா ஸ்தாபனத்திலும் என்னது? ஆலயம். உண்மையிலே அது ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாட்களில் நீங்க செவி கொடுக்கிற தேவ சத்தியத்திற்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. தேவனுடைய சித்தம் செய்யணும்னு ஒரு அழைப்பு இருக்கு. மோசே தேவனுடைய அழைப்பில் சரியாய் இருந்தார். யோசேப்பு தேவனுடைய அழைப்பில் சரியாய் இருந்தார். ஆபிரகாம் சொன்னார், நீ இந்த இனத்தை விட்டு என்ன பண்ணு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா. எதுக்கு வந்தாரு சொல்லுங்க பார்க்கலாம்? ஆபிரகாம் எதுக்கு அழைச்சாரு சொல்லுங்க? எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட யாருடைய பிள்ளைகள்னு சொல்லுவிய? யாருடைய பிள்ளைகள்னு சொல்லுவிய? எதுக்காக ஆபிரகாம் அழைச்சாரு சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த கேள்விக்கு ஆபிரகாமே எதுக்காக அழைச்சாரு? இத்தனை வருஷம் மெம்பர், 10 வருஷம் மெம்பர் அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆபிரகாமே எதுக்கு அழைச்சாரு கேட்டால் பல்ல காட்டிட்டு இருக்கிய. ஆபிரகாமே எதுக்கு அழைச்சாரு? அவர் எந்த ஊர்ல போய் தெரு தெருவா இறங்கி இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு இருந்தாரு? எந்த ஊர்ல போய் தெரு தெருவா இறங்கி கர்த்தர் நல்லவர், வியாதிகளை மாற்றுகிறார், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் வாருங்கள், கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தருவார், எங்க போய் சொன்னாரு? எதற்காக? இயேசு கிறிஸ்து, அதாவது கர்த்தராகிய ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சாரு. நீ இந்த இடத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன பண்ணு, போ. ஏன் சொன்னாரு? அவர் என்ன வறுமையில் இருந்தாரா? ஆபிரகாம் அழைக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் யார் தான்? அவர் பெரிய ஆளு. நீங்க ஆபிரகாமுடைய அப்பா அவங்களாம் பிசினஸ் மேன். ஆபிரகாம் வரும்பொழுது வெறுங்கையா வரல. யாக்கோபா சொல்லலாம், நான் வெறுங்கையாய் போனேன், இரு பரிவாரங்களோடு வந்தேன். ஆபிரகாம் வரும்பொழுதே ஒரு திரள் கூட்டத்தோடு தான் வந்தாரு. எதற்காக அழைச்சாரு? ஆபிரகாமை பரிசுத்தப்படுத்தி அந்த சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவதற்காக தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இது கூட தெரியல கிறிஸ்தவர்கள். ஆபிரகாமை ரட்சித்தார். ஆபிரகாமுக்கு யாரும் காஸ்பல் சொல்லல. நான் தேவன் என்று சொன்னார், நானே கர்த்தர் என்று சொன்னார், எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். அந்த சந்ததியில பரிசுத்தமா ஒரு அதிசயமான ஒரு குழந்தை ஈசாக்கை கொண்டு வந்தார். யாக்கோபை வேறு பிரித்து ரட்சித்தார். அதிலிருந்து அவனுடையதிலிருந்து ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். அதிலிருந்து ஒரு நபரை ராஜாவாய் தெரிந்து கொண்டார். அந்த சந்ததியிலிருந்து வந்தார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் சொல்றாரு ஆபிரகாமின் குமாரன். நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல எங்க இருந்து ஆரம்பிக்கும்? சோத்ராண்டவரே, அதெல்லாம் படிக்கவே இல்லை தம்பி. மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. அரை கிளாஸ்ல பாடம் எடுத்த மாதிரியே இருக்கு. போதும். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொண்டாரு? இயேசு கிறிஸ்துன்னு ஒரு இரட்சகர் பிறப்பதற்கு ஒரு பரிசுத்த சந்ததி தேவை. அதற்காக அவர் அங்கிருந்தே ஆயத்தப்படுத்துகிறார். சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்தி 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 அங்க ஒரு ரூல்ஸ், மோசையுடைய சட்டங்கள், பல திட்டங்கள், ராஜாக்கள் எழும்பி அங்க உருவாக்குனது தாங்க இந்த சந்ததி. இத்தனை வருஷம் ஆகி இதை கேட்கறதுக்கு இவ்வளோ திணறில வெளியிருந்து ஒருத்தர் வந்து ஏசு ஆண்டவரான்னு கேட்டால் எப்படி பதில் சொல்லுவிய? ஆமீன் சொன்னா அவர் ஏற்றுக்கொள்வாரா? விரட்டி அடிப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் இயேசுன்னு சொல்றதுக்கு ஆதாரத்தோடு என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல ஆண்டவர் இயேசு ஆண்டவர்னு சொல்லி போட்டிருக்கிற ஒரு வசனத்தை ஒரு ஆள் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லலை. அரை கிளாஸ்ல முதல்ல கொண்டு பிள்ளைகளை விட்ட உடனே பிள்ளைகளை எப்படி இருக்கும் தெரியுமா? திருன்னு பாதி முழிச்சிட்டு இருக்கோம், பாதி வாசல்ல விட்டுட்டு போன அப்பனை பார்க்கும். ஐயோ, சிலது என்ன பண்ணும், அங்கே போட்டிருக்க பெரிய பெரிய பிக்சரை பார்த்து வா சூப்பராக இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு படமும் இல்லை, இங்கே நிறைய படம் இருக்குன்னு என்ன பண்ணோம், சுற்றி சுற்றி வேடிக்கை பார்க்கும். ஆண்டவர் தான் இயேசுன்னு எங்கேயாவது போட்டிருக்காருன்னா அவ்வளவு திணறிய. முதல்ல உங்கள் இருதயத்தை வசனத்தினால என்ன பண்ணுங்க, செவ்வைப்படுத்தி கொள்ளுங்கள். அது மிகவும் அவசியமான ஒன்று. யோவான்ல வரும், நம்மளாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம்ல, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை என்ன பண்ணுங்க. தன்னை யாரை காட்டினாரு, என்ன காட்டினாரு? ஆண்டவர். யோவான் சாணகன் சொல்றாரு, யோவான் எழுதின புத்தகத்துல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆண்டவர் தானே. கேட்டா டான்னு பதில் சொல்லணும். இன்னொரு நபர் வந்து கேட்டா என்ன சொல்லுவிய? அது இயேசு கிறிஸ்து ஆண்டவர். பைபிள் வசனத்துல சொல்லுங்க. அதான் சொல்லியாச்சுல்ல. உங்க வசன அறிவு எப்படி இருக்கு பத்தியில? டக்குன்னு கேட்டதுனால வரல. இல்லைங்க, ஏசு ஆண்டவர் எந்த நைட்டு எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். அதுதான் உங்களுடைய பரிசுத்த என்னது செயல்பாடு. போதும், மணி ஓவர் ஆகி போச்சு. அப்படி எல்லாரும் என்ன பண்ணலாம், முழங்கால் போடலாம், ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேசலாம். ஆண்டவருடைய வார்த்தை இம்மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, நேர்த்தியாக கொடுத்திருக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்க. சிலரை மாத்திரம் இன்றைக்கு
உங்களுக்காக கர்த்தர் காண்பித்திருக்கிறார். முதலாவது அழைப்பில் என்ன பண்ணுங்க? உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. அழைப்பு எதற்காக அழைக்கப்பட்டது? நீங்கள் அநேகரை கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். இந்த சபைக்கு வந்து காணிக்க கொடுக்கிறதுனால தேவராஜ்யம் கட்டப்படாது. உங்கள் உழைப்பு, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இயேசு என்கிற நாமம், இதனால் ஆண்டவர் என்ன பண்ணப்படும்? உங்களுடைய அபிஷேகம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய அபிஷேகம் அக்னிமயமாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதனை ரட்சிப்பில் நடத்தக்கூடாதா என்ன பண்ணணும்? மாறணும். நம்ம எல்லாரும் அப்படியே என்ன பண்ணலாம்? ஒரு சிறிய ஜெபம். பாஸ்டர் ஒரு 5 நிமிடம். ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி எல்லாரும் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, எல்லாரும் முழங்கால் படியிட்டு ராஜாவை நோக்கி பாருங்க. இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இயேசு உங்க மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். இரட்சகருடைய கரங்கள், இரட்சகருடைய கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும், வல்லமைகள் வெளிப்படட்டும். ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல ஒரு அக்கினியை போடணுமா? இன்றைக்கு ஒரு அக்கினியை போடணும். என் பிள்ளைகள் மேல ஒரு பெரிய ஒரு தெளிவு உண்டாகணும். என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும். என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். இது என்னுடைய பிரதான நோக்கமாய் இருக்கிறது. இது என்னுடைய பிரதான திட்டமாய் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்துங்க. மற்றவர்களுக்காய் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. எப்படி இயேசுவை அறிவிப்பது என்று கற்றுக்கொள்ளுங்க. வேதத்தை கற்று தேறுகிறதுல உங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் துதிங்க. இந்த தூக்கமயக்க ஆவி என் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த தூக்கமயக்க ஆவி என் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையின் கரங்கள், வல்லமையின் கரங்கள் வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். இரட்சகருடைய பலன், இரட்சகருடைய பலன் இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் மகிமை, இயேசுவின் மகிமை. துதிங்க, துதிங்க, துதிங்க. இன்றைக்கு சில மந்த ஆவிகள் வெளியேறட்டும். அந்த பொல்லாத இருளின் வல்லமைகள் வெளியேறட்டும். ரீகா மந்த நாஷா daga dalla daraga bada raga ba duda gabanda naga bada raga badalanda naba shandara ba duda gabada randara gabada daga bada raba nida nasha dada gabada ra duna gabanda raga bada naba. இந்த இடத்துல அந்த பொல்லாத தூக்கமய ஆவிகள், மந்த ஆவிகளின் கட்டுகள் தெரிக்கப்படத்தக்கதாக துதிங்க, 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 துதிங்க. லீஷா வதனந்தலன் தனா ரெவினி ஷபர கதடா துட கபந்த ரகபா. உங்கள் நடுவே ஆவியானவர் உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய வல்லமை இந்த இடத்துல நிரப்பப்படத்தக்கதாக உங்களுடைய துதிபலிகள் வெளிப்படட்டும், உங்களுடைய துதிபலிகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவர் வல்லமையை வெளிப்படுத்துகிறவர், அவர் மகிமையை வெளிப்படுத்துகிறவர். இப்பொழுதே அந்த கிருபை இறங்கட்டும், இப்பொழுதே அந்த வல்லமை இறங்கட்டும். போதாது, போதாது. உங்களுடைய துதிபலிகள் அந்த கட்டுகளை உடைக்கத்தக்கதாக இருக்கட்டும். அந்த தூக்க மயக்க ஆவிகளை எரித்து போடுகிறதா இருக்கட்டும். அவர் அக்னினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், அவர் அக்னினால் அழைப்பை கொடுக்கிறவர். லீஷா தரந்த ராதி சாதலந்த ரபாதினா லே ரிஷேமே ராகதினந்த ரகபா. இந்த இடத்துல அன்றைக்கு ஆதாமை ஏவாளை வஞ்சித்த ஒரு பொல்லாத, அந்த பொல்லாத ஆவி நிற்கிறத பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே ஒரு மனதை கெடுத்து போடுகிற ஆவி, ஒரு மனதை கெடுத்து போடுகிற ஆவி இந்த இடத்துல ஒருவேளை கூடி வந்திருக்கலாம். அந்த ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. பிரிவினை கொண்டு வருகிற ஆவிகள் அது எரிக்கப்படட்டும், அந்த ஆவிகள் எரிக்கப்படட்டும். துதிங்க, துதிங்க. சபைக்குள்ள ஒரு விடுதலை, சபைக்குள்ள ஒரு விடுதலை. வெள்ளத்தோடு, முழு வெள்ளத்தோடு, முழு வெள்ளத்தோடு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும், ஆண்டவருடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இந்த துதிபலிகள் எலியாவின் நாட்கள்ல இறங்கின ஒரு அக்னியை போல இருக்கட்டும். இந்த துதிபலிகள் அக்னியை போல கடந்து வரட்டும், அக்னி போல கடந்து வரட்டும், கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்த அபிஷேகத்தை பெரும்படியாய் துதி, நீ இழந்த அபிஷேகத்தை பெரும்படியாய் துதி. நீ ஒரு நாள் அநேகருக்காக நீ இயேசுகிட்ட பேசி இருக்கிற, நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்தா உன் நேரம் போறதே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வல்லமைகள் இன்றைக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில தளர்ந்த ஒரு காய்ந்த மரத்தை போல இருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த லெந்த காலங்கள்ல நான் உன்னை துளிர்விட பண்ண போகிறேன், இந்த லெந்த காலங்கள்ல நீ துளிர்விட பண்ணப்பட போகிறாய்.
லிஷாதா நந்த ரக பதடவா துனக வரந்த லக பதரகவா. இறங்க போகிறது அந்த தேவ புது பலன், இறங்க போகிறது. லஷதடந்த லாதி ரகவா. ஒரு தேவ அக்கினி உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறது. அது அக்கினி மதிலை போல இருக்கிறது. அது ஒரு சுடர்வெளி பட்டயத்தை போல எழும்புகிறது. அது உன்மேல் ஊற்றப்பட போகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உன்மேல் தேவ கரம் இறங்கி இருக்கிறது. பெற்றுக்கொள் அந்த வல்லமே, பெற்றுக்கொள் அந்த வல்லமே. இறங்கட்டுமே சுவை நாமத்தினால். துதிங்க 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 துதிங்க. அந்த வல்லமையின் பலன் உங்களை நிரப்பட்டும், அந்த வல்லமையின் பலன் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இறங்கட்ட அந்த கிருபை, இறங்கட்ட அந்த கிருபை. ஆண்டவர் உன்னோடு பேசின வார்த்தைகளை அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. நான் உமக்கு பிரியமாய் நடப்பேன் என்று சொன்னேன். நீ வாக்கு கொடுத்த. இயேசுவே, இயேசுவே, நான் உங்க சித்தம் செய்வேன் சப்பா, நான் உங்க சித்தம் செய்வேன் வாக்கு கொடுத்த. இன்றைக்கு மங்கி இருக்கிறவளே எழுந்திரு, எழுந்திரு. போதாது, இது அசைவை கொண்டு வர காலம். துதிங்க துதிங்க துதிங்க. ஆண்டவருடைய பலன் இறங்கும்படியாய் துதிங்க. நீ ரகத லண்ட ரகபா. உங்கள் நடுவே 2 தூதர்கள் வந்திருக்கிறத பார்க்கிறேன். 2 தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் வருகிற இடங்கள்ல ஒரு நெருப்பு எரிகிற சத்தம், ஒரு காடு தீபிடிச்சா எப்படி எரியுமோ அந்த சத்தத்தை கேட்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நடுவிலே, உன் நடுவிலே நான் அனுப்புகிறேன், உன் நடுவிலே அனுப்புகிறேன். இப்பொழுது ஒப்புக்கொடு, இப்பொழுது ஒப்புக்கொடு. உன் மேல் அந்த வல்லமை கடந்து வரும் பொழுது போராடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் எரிக்கப்படுவதாக. துதிங்க துதிங்க துதிங்க. விடாதீங்க விடாதீங்க. அவர் சொல்லுகிறார், இருளின் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. தனி ஜபம் பண்ண முடியலன்னு புலம்பினாய் அல்லவா, தனி ஜபம் புலம்பினாய் அல்லவா, தனி ஜபமே வரலையே சப்பா, தனி ஜபம் இழந்து போயிருக்கிறேன். ஆண்டவர் அசைவை தருகிறார், அசைவை தருகிறார். அந்த அசைவு வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. ஒரு பட்டை உருவுகிற ஒரு தூதருடைய சத்தம் அந்த பொல்லாத ஆவியை அந்த நிர்மூலமாக்குகிறது. நீ ராஷே பேரேகே பாவா. இயேசுவின் அக்கினி இறங்கட்டும், இயேசுவின் அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி அசைவை கொண்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். லகந்தரா பாஷந்தரா துடக மந்தலா தடக பதரபா துலக பதரக பதி தந்தரபா. இயேசுவின் அக்கினி, இயேசுவின் அக்கினி இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இப்பொழுது, இப்பொழுது அந்த வல்லமை இதை நிர்மூலமாக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உன்னை பயமுறுத்துகிற ஒரு இருளின் ஆவிகளை பார்க்கிறேன், உன்னை பயமுறுத்துகிற ஒரு இருளின் ஆவியை பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், இது உனக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. நீ ஜெபிச்சா பதில் வராது என்று சொல்லுகிறது. அந்த ஆவியை நீ துரத்து, அந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இப்பொழுதே அது நசுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் மாற்றம் உண்டாகட்டும். சபையே, சபையே கேள், நான் உன் நடுவிலே பேசுகிற கர்த்தர், நான் உன் நடுவிலே பேசுகிற கர்த்தர். இந்த நாளில் என் சத்தத்திற்கு செவி கொடு. இதோ இன்றைக்கு நான் உரைத்த வார்த்தையை அல்லல் தட்டி விட்டு விடாதே, அல்லல் தள்ளி விட்டு விடாதே. இதோ ஒருவன் என் வார்த்தையை புறம்பே தள்ளினான், நான் அவனை மறந்து போகிற கர்த்தர். ஓசியாவின் புத்தகத்தை கவனித்துக்கொள். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையை மறப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ இதோ சீயோனே, எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு.
எழுந்திரு. என் வேதத்தை தரித்து கொள்ளுகிற காலங்கள், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற காலங்கள் இப்பொழுது உங்கள் நடுவிலே ஒரு 3 விதமான அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரப்போகிறது. 3 விதமான அபிஷேகம் உன் நடுவிலே. அந்த பொல்லாத ஆவி இருக்க முடியாம வெளியே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. அந்த பொல்லாத ஆவி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அபிஷேகம் இனி வரும் நாட்கள்ல ஒரு அசைவை வெளிப்படுத்தும், ஒரு அசைவை வெளிப்படுத்தும். துதிக்க ஆரம்பி. ஆண்டவருடைய கரங்கள் வெளிப்படுகிறது. இந்த இடத்துல வேதாகமங்கள் அநேக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை வாசிக்கத்தக்கதான திரள் ஆத்துமா உன்னிடத்தில் ஒரு திட்டம் உண்டு. ஒரு திரள் ஆத்துமா உன்னிடத்தில் திட்டம் உண்டு. அதை சுதந்திரிக்கும்படியாக, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது உங்கள் நடுவில் வருகிற ஒரு குதிரை மெதுவா நடந்து வருகிற காட்சி பார்க்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அதனுடைய வேகம் அதிகமாயிருக்கிறது. ஒரு யுத்த அபிஷேகம் உங்கள் நடுவே வரப்போகிறது. ஒரு யுத்த அபிஷேகம், அதன் பின்பு ஒரு தைலத்தின் அபிஷேகம். இது சொல்லுகிறது, ஆத்தும பாரத்தோடு ஒரு மன்றாடுகிற பல, ஒரு கதரை அழுகிற வல்லமை, ஆத்தும பாரத்தோடு மன்றாடுகிற அந்த கிருபை இறங்குகிறது. அந்த வல்லமை யார் மேல் அந்த மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட போகிறதோ அவர்கள் தேவனுடைய அந்த அடிக்கப்பட்ட அந்த தழும்புள்ள அந்த வல்லமை, அந்த பாரமுள்ள காரியத்தை பார்க்க போறாங்க, அதை பெற்றுக்கொள்ள போறாங்க. எஸ் 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 இறங்குகிறது அந்த அக்கினி, இறங்குகிறது அந்த அக்கினி. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நீ ஷதரா தடகா பதலகா பதடகா நிரப்பட்டுமே இயேசுவின் நாமத்தினால். ஒரு அனல் மூட்டி நிரப்பட்டுமே இயேசுவின் நாமத்தினால். உன்மேல் ஆவியானவருடைய கரம் இருக்கிறது. உன்மேல் ஆவியானவருடைய கரம் இருக்கிறது. எழும்பு சீயோனே எழும்பு. உன்னை இனி வஞ்சிப்பதில்லை. பிசாசினி உன்னை வஞ்சிப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்கட்டும். நிறைய பானைகள் அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இது அனைத்தும் நீ ஒவ்வொரு மாதமும் பருகிற ரசமாய் இருக்கிறது. இதோ நீ திருவிருந்து எடுக்கிற ரசமாய் இருக்கிறது. இன்னும் உலகத்தில் அநேக பிள்ளைகள் இவைகளை பருகாமல் இருக்கிறார்கள் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் இதோ புதிதான சில ஒளிவ கன்றுகளை நான் உருவாக்க போகிறேன். நீ ஷமாதினா கமாதுடந்தரபா. சபையே விசுவாசி, உன் எல்லைகளை விரிவாக்குற கர்த்தர் உன் ஆத்தும அறுவடை விரிவாக்க போகிறார். இழந்தவர்களை நீ அறுக்க போகிறார். இழந்தவர்களை பெற்றுக்கொள்ள போகிறார். இழந்தவர்களை பெற்றுக்கொள்ள போகிறார். இந்த மந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் எரிக்கப்பட்டதற்கு ஸ்தோத்திரம். புதிய அறுவடையின் ஆசீர்வாதத்திற்கு ஸ்தோத்திரம். मेरा चंदन लोर के நீ ரகமாதுனன். இங்கே உள்ள தேவ பிரசன்னத்தை பார்க்கிறேன். இங்கே தேவன் மீண்டும் பேசுகிற ஒரு காரியம், உன் தனி ஜபம். இங்கே அநேகருக்குள்ளே குறைவு உண்டு. அந்த தனி ஜபத்திற்கு ஒப்பு கொடுங்க. நீ ஆதியில கொண்டிருந்த தனி ஜபத்தை விட்டாய் என்று உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. தனி ஜபத்தை விட்டவர்கள் கரங்களை உயர்த்தி கேளுங்க, மீண்டும் என்னை நிரப்பும். இந்த தனி ஜபம் தான் உன்னுடைய வாழ்க்கையில பிசாசை எதிர்க்கிற ஒரு பலத்த ஆயுதம். இயேசுவை நோக்கி கேள், ஆண்டவரே தனி ஜபத்துல என்னை அசைவாக்குவீராக. ஒரு பெரிய அசைவுட்ட வல்லமை என் மேல் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே தனி ஜபத்தின் வல்லமை கடந்து வரட்டும். பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை அனல் மூட்டி எழுப்புகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. கரங்களை தட்டி தேவன் தந்த இந்த புது பலத்திற்காய் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? என் தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், என் தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆண்டவரே வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடிமை ஆசீர்வதிக்கிறேன். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் சோர்ந்து போனவர்கள், தளர்ந்த முழங்கால்கள்
இந்நாட்களில் பலப்படுத்தி இருக்கிறேன். உம்முடைய கிருபை வெளிப்பட்டதற்கு நன்றி ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். திருச்சபையின் கட்டுமான பணிகள் ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பரத்திலிருந்து வாய்க்க செய்யுங்க. கர்த்தர் பரத்திலிருந்து ஆசீர்வதிங்க. இஸ்ரவேலின் தேவனுடைய அதிசயம் இந்த இடத்தில் வெளிப்படட்டும். மீகா 7:15 படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சபையின் ஒவ்வொரு காரியங்களையும் அவ்விதமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள் படிப்பு, பல்வேறு காரியங்கள் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகட்டும். வாய்ப்பு கொடுத்த தேவனே உமக்கு நன்றி. இந்த அழைப்புக்கு தகப்பனே, இந்த சூழ்நிலைகளை வாய்க்க செய்த அருமையான ஊழியருக்கு அந்த கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அடிமையின் தாழ்த்துகிறேன். பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் விடிய காலத்திலிருந்தே எங்களை எழுப்பி ஆயத்தப்படுத்தின உம்முடைய கிருபை வெளிப்பட்டது என்பதை விசுவாசிக்கிறேன். அப்பிரோஜனமான வேலைக்காரன், கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.